Hi students, இப்போ ஒரு அப்ட்ராக்ட் எஃபெக்டில் ஒரு அக்ரிலிக் பெயிண்டிங்கை பார்ப்போம். இப்போ எடுத்துருக்கிற கலர் பாருங்கள், லெமன் எல்லோ, ஸ்கார்லட் கலர். ஸோ நீங்கள் 12 கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெட் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக வந்து ஃப்ளாட் ப்ரஷ், வாட்டர், ஸோ எல்லோ. ஸோ மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக வந்து இதை ஷேட் பண்ணுறோம். பாருங்கள், இது ப்ரஷ் வந்து எப்படி வந்து என்ன ஷேப்பில் யூஸ் பண்ணுறன்றதை நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். அடுத்தபடியாக அந்த ஸ்கார்லட் கலர் வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எல்லோ அண்ட் அந்த ஸ்கார்லட் கலர் வந்து மிங்கிள் பண்ணி பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ அடுத்தபடியாக மாவ் அப்படின்ற கலர், நேவி ப்ளூ கலர் இல்லைன்னா வயலட் கலர் மாதிரி எடுத்துக்கோங்க. டார்க் பர்பிள் அந்த மாதிரி கலர் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு அப்ட்ராக்ட் எஃபெக்ட்ன்றதுனால பெயிண்டிங் வந்து எக்ஸாக்டாக இந்த கலர் தான் நீங்கள் எடுத்துக்கிறதால நிறைய டார்க் கலர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கார்லட் லேக் ஸ்கார்லட் கலர். ஸோ எல்லோ. ஸோ எப்படி வந்து இதை மிங்கிள் பண்ணுறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. வேகமாக பண்ணாதீங்க. இப்போ ஒரு லைட் க்ரீன் கலர் எடுத்துருக்குறோம். அதை ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணியிருக்குன்றத செக் பண்ணுங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள். இதை எப்படி ஆட் பண்ணுறோம் பாருங்கள். எல்லா கலரும் கூடவும் இது மிங்கிள் பண்ணுறோம் பாருங்கள். ஏன்னா இந்த பெயிண்டிங்கில் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து மல்டி கலராக தான் தெரியும். ஸோ சைடில் விசிபிள் ஆகுது பாருங்கள். நம்ம வரைகிற பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட்டான இமேஜ் வந்து சைடில் விசிபிள் ஆகுது பாருங்கள். மீடியம் வந்து அக்ரிலிக் கலர் வாட்டர் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயினா நம்பர் 3 பாயிண்ட் ப்ரஷ். ஸோ லைட் க்ரீன் அண்ட் பிளாக். லைட் க்ரீன் அண்ட் பிளாக் வந்து எப்படி மிங்கிள் பண்ணி எந்த அளவுக்கு அந்த கலர் இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். பாருங்கள், பிளாக் அண்டு லைட் க்ரீன் கலந்தால் இந்த போல் ஒரு லைன் எஃபெக்ட் வந்து நம்ம போடுறோம். ஒரு டாட் அண்ட் லைன். அடுத்தபடியாக வந்து வளைவாக வந்து ஒரு லைன் போடுறோம். ப்ரஷில் எப்படி வந்து அதை நம்ம அந்த கர்வ் வந்து நம்ம போடுறோன்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய ஹேண்ட் பேலன்ஸ்க்காக இன்னொரு லென்த்தான ப்ரஷ் நம்ம வந்து கையில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக வந்து நம்ம வச்சுக்கிட்டு எப்படி ட்ரா பண்ணுறோன்றத பாருங்கள்.
ஸோ இந்த ஹேர் எஃபெக்ட் போல் வந்து இதை நம்ம போடணும். ஒயிட் ஒரு 2 ட்ராப் எடுத்துக்கோங்க. லைனர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஃபைனாக வந்து நம்ம அதை டச் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா ஃபைனாக வந்து டச் பண்ணி. ஸோ அகைன் வந்து ஹேண்ட் பேலன்ஸ் வந்து இன்னொரு ப்ரஷ் வந்து நான் அதை யூஸ்ஃபுல்லாக நான் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு சர்க்கிள் பொசிஷனில் இந்த லைன்ஸ் வந்து எப்படி போட போகிறோன்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஒரு அந்த மெஷரிங்காக நம்ம வந்து இந்த லைன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோன்னா, ஸோ கேப்பில் வந்து நம்ம அழகாக நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஸோ இந்த கேப்பில் வந்து சில லைன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் வந்து ரியாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அது உதிரும்போது காற்றுல வந்து பறக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் தான் வந்து இந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து அப்ட்ராக்ட் எஃபெக்ட் அண்ட் இந்த 2 ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஒவ்வொரு லைன்ஸோட எண்டுலேயும் வந்து பஞ்சு போல் பறக்கிற அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் இந்த ஃப்ளவரில். அது பாருங்கள். ஸோ இதை எப்படி போடுற பாருங்க. வி ஷேப்பு அண்டு சென்டராக ஒரு லைன், சின்னதாக ஒரு லைன். அதை பாருங்கள் எப்படி போடுறன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பேப்பரில் தான், இது வந்து ட்ராயிங் பேப்பர். இது வந்து வாட்டர் கலர் பேப்பர் இல்லைன்னா ஒரு திக்கான வந்து ஒரு ட்ராயிங் பேப்பரில் வந்து நீங்கள் அது வரைங்க. ஏன்னா இது பிராண்டடான ஒரு ஹேண்ட்மேடு வாட்டர் கலர் பேப்பரில் அது நான் இது இப்போ வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்கள் கையில் ஒரு நல்ல ஒரு ட்ராயிங் பேப்பரில் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அக்ரிலிக் கலர் வந்து நல்லா வந்து க்ரீம் எஃபெக்டில் வந்து நம்ம அதில் வந்து சூட்டபுளாக உட்காரணுன்னா நல்ல ஒரு பேப்பர் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி போடுறன்றத நல்லா பார்த்துக்கோங்க. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து இன்னொரு ஷீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு மெயின் ட்ராயிங்கை வந்து வரைய பழக்கம் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த நம்ம அந்த காற்றுல பறக்கிற போல் வந்து ஒரு 2-3 அந்த ஃப்ளவரோட அதை பாருங்கள் எப்படி பறக்கிற மாதிரி இப்போது அந்த எஃபெக்ட் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஓகே. ஸோ நீங்கள் நிறைய போட்டு பாருங்கள். பேக்ரவுண்டில் இது போல் அழகாக இருக்கும். இதே போல் நீங்கள் நிறையவும் ட்ரை பண்ணலாம்.
அதே போலவே பக்கத்தில் இருக்கிற இந்த ஃப்ளவருக்கும் ஃபுல் எஃபெக்டும் இந்த ஃபஸ்ட்டில் வரைஞ்சது போலவே நீங்களும் வந்து இது ஃபுல்லாக வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா இந்த ஃப்ளவர், அதே போலவே தான் இந்த ஃப்ளவரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அகைன் வந்து அந்த பேக்ரவுண்டில் இதை பறக்கிற போல் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம இதை பண்ணுறோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much.